நம்முடன் நமது செய்தியாளர் தேவநாதன் இணைகிறார். தேவநாதன், வணக்கம். அங்குள்ள நிலவரம் தற்போது என்னவாக உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். காலை முதலே தொடர் போராட்டத்தில் மாணவ அமைப்பினரும் தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வரும் நிலையில புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. பின்னர் அந்த மாணவியுடைய உடல் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வருவதை அறிந்த பல்வேறு தன்னார்வலர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல்வேறு இடங்களிலும் கூடியிருந்தார்கள். பின்னர் அவர் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எதிர்ப்பு கோஷங்கள், அதாவது இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோஷமும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷம் முன்வைக்கப்பட்டது. அதே போல போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்ற கோஷமும் முன்வைக்கப்பட்ட நிலையில அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு வந்தார். அவர் நடந்து வரும்போதும் அந்த பகுதியில் உள்ள சாலையில் அமர்ந்து பல்வேறு தரப்பினரும் மறியலில் ஈடுபட்டாங்க. அவர்களை அப்புறப்படுத்திய போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அவரை அழைத்து வந்தார்கள். பின்னர் அவர் அந்த சிறுமியுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தி அந்த சிறுமியின் தாயாரை கட்டி அணைத்து ஆறுதல் தெரிவித்தார். அந்த சிறுமியின் தாயாரும் இதே போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். பணம் எங்களுக்கு முக்கியமில்லை, அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதையும் கேட்டுக்கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவரிடம் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்தார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து இங்கு புறப்பட்டு சென்ற போதும் தொடர்ந்து அவர் பின்னால் கோஷம் எழுப்பியபடியே வந்தனர். அதன் பிறகு அவர் இங்கிருந்து செல்லும் சாலையிலும் அமர்ந்து மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை உடனடியாக போலீசார் அப்புறப்படுத்தி அவரை பாதுகாப்பாக இங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அப்பொழுது அவர் கூறும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, போராட்டம் நடத்துவது, எதிர்ப்புகள் தெரிவிப்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் தடையிட விருப்பப்படவில்லை. நான் ஒரு பெண் என்பதால் அந்த சிறுமிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தேன். அந்த தாயாருக்கு நான் ஆறுதல் தெரிவித்தேன். இந்த விஷயத்தில் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக குறுகிய காலத்தில் தண்டனை கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்படும். தமிழகத்திலிருந்து அதிக அளவில் புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதனை கட்டுப்படுத்த அரசு முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில மேலும் இது தீவிரப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.